விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது சார்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. சரிங்க 5ஆம் இடம்ங்கிறது வந்து குழந்தைகள், காதல், மனசு, பூர்வீகம், பூர்வீக இடம் சம்மந்தப்பட்ட, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்துருக்கிறாருங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களா போய் குழந்தைய நீ நல்லா இல்லைன்னு நோண்டி திட்டிகிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகம் உண்டுங்க. அதே மாதிரி தன்னை லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இவங்களா அவங்கள சந்தேகப்படுறது, சந்தேக பார்வையோடு பார்க்கறது, தேவையில்லாத வார்த்தைகளை வச்சு அவங்கள துன்புறுத்துறது, இதெல்லாம் பண்ணுறதுனால உறவுகள் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புரிஞ்சிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயல்பாவே இந்த குணம் இருக்கு. இப்போ அதுவும் சனி பகவானோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு காதல் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இவங்களாலேயே வருங்க. அந்த பீரியட் வந்து இப்போ கிளியர் ஆகுங்க. இந்த 138 நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்ததுன்னா கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முன்ன சொன்ன மாதிரியே எனக்கு பொண்ணே கிடைக்கல, பையனே கிடைக்கல, நான் எப்படிங்க லவ் பண்ணுறதுன்னு ஏங்கிட்டு இருக்கிற விருச்சிகராசிக்காரர்களுக்கு அவங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த பீரியடில் லவ் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு ஈஸியான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்த சனி பகவான் பார்த்துட்டு இருந்தாருங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும், ஈகோ கிளாஷ் இருந்திருக்கும். ஒரே வீட்டில் இருந்தால் கூட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வாழாமல் தனித்தனி ரூமில் வாழறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. இல்லை வேலை நிமித்தமாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரிஞ்சு இருக்கிறது இருந்திருக்குங்க. இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும், அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இந்த பீரியடில் கணவனாக இருந்தால் மனைவியோட பேச்சோ, மனைவியாக இருந்தால் கணவனோட பேச்சோ கேட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ப்ரமோஷனு, லாபம், இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கையை வச்சுட்டு இருந்திருப்பார். இந்த இடமெல்லாம் இவங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வெற்றி கிடைக்குங்க. மனசு ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்து நடக்கவே நடக்காதன்னு நினச்சி தூக்கி போட்ட விஷயம் கூட நடக்கிறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. வருமானத்தை தடையை கொடுத்துருப்பார், அது கிளியர் ஆகும். குடும்பத்தில் உள்ள பேச்சால், விருச்சிகராசிக்காரர்களோட பேச்சால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை வந்திருக்கும், அது எல்லாமே கிளியர் ஆகும். இவங்களோட பேச்சு வந்து டோட்டலாக மாறுங்க. அப்படி பேச்சு இருந்தவர் பயங்கர ஹாஷாக பேச்சிருந்து எப்படி இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாருன்னு சுற்றி இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. கொடுத்த வாக்கு கிளியர் ஆகும். டாக்குமெண்ட்டை மட்டும் கேர்ஃபுல்லாக அடுத்தவங்களுக்கு சைன் போடுறது இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு முறையை கரெக்டாக இவங்க யூஸ் பண்ணி ரீகனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா திரும்ப டேக் ஆஃப் ஆகி போயிடுங்க. அந்த இடத்த இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்க. ஓகே சார். விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? இவங்க போக வேண்டிய கோவில் வந்து நம்ம சுவாமிமலை முருகர் கோயிலுங்க. அந்த முருகருக்கு போய் பஞ்சாமிர்த அபிஷேகம் இவங்க பண்ணுவாங்க. பஞ்சம்னா 5ங்க. 5ஆம் இடத்த சனி பகவான் உட்காந்துருக்கிறதுனால குழந்தைக்கான கிரகம், குழந்தைக்கான கோயில் அப்படின்னா நீங்கள் சுவாமிமலையை சொல்லுவாங்க. தண்டாயுது அவரை போய் பார்த்து அந்த முருகருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் இவங்க நட்சத்திரத்தன்னைக்கோ சனிக்கிழமை அன்றைக்கோ போய் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகுங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கல்விக்கு பணம் செலுத்துறது, குழந்தைகளுக்கு உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, நல்ல பணக்கார விருச்சிகராசி நேயர்களாக இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான பெரிய விஷயங்களை கூட எடுத்து, ஆனால் அவங்க வந்து இவங்க குழந்தைங்களாக இருக்கக்கூடாது. முகம் தெரியாத ஒரு குழந்தைக்கு இவங்க உதவுறது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இவங்க குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இவங்களுக்கு பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை பேருக்காக இயங்கிக்கிட்டு இருந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு குழந்தை பெறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாமிமலை முருகனுக்கோ இந்த குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கோ வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. இதை இவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக நான் ஸ்டக்காக இருக்கேன் சார், என்னால் எதுவுமே பண்ண முடியாது சார் அப்படின்னாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகரை எடுக்கலாம், இல்லை விநாயகர் எடுக்கலாம், இல்லை ஆஞ்சநேயர் எடுக்கிறாங்க. முருகலாக இருந்தார்னா குழந்தை பாலமுருகனாக இருக்கணும், போய் செவ்வரளி பூ வச்சு வணங்குறது. ஆஞ்சநேயராக இருந்தால் வெத்தலை மாலை போடுறது, இல்லை வெண்ணெய் காப்பு வச்சு பண்ணுறது. விநாயகராக இருந்தால் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரே ஒரு 2 அருகம்புல்லை வாங்கி விநாயகருக்கு காலடியில் போய் வச்சுட்டு ஆத்மார்த்தம் வேண்டிட்டு ஒரே ஒரு தேங்காய், அதாவது தேங்காய் வாங்கி உடச்சிட்டு வந்தாங்கனாலே பாசிட்டிவான வைப்பு உங்களுக்கு கிடைக்கும்.